இந்த பிரியாணி எந்த ஒரு ஸ்டைல்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆத்தென்டிக் டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு 3 ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து அதை மிக்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சி தான் இந்த பிரியாணி ரெசிபி. இதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிச்சான ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டீட்டெயில்டாக சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 15 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி, இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 3/4 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்து அது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ் வந்து அரைச்ச ஒரு பவுடர் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 150 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் போல் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரில் வந்து தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குவாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா பொரிக்க விடுங்க. இது கூட 7 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்து வெந்து வந்திருக்கணும், நல்லா பொன்னிறமாக இருக்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியும் வெங்காயம் சேர்ந்து நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கி இந்த பக்குவத்தில் வரும். இந்த டைமில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்க்கறனால நான் 2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஹாஃப் லெமன், அப்புறம் வந்து உப்பு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா சிக்கன் கூட வந்து மசாலா சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும். நீங்கள் நார்மலாக டேரெக்டாக ரைஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த டைமில் வந்து நல்லா விசில் எடுத்து விட்டுட்டு 2 கப் அளவுக்கு வடிச்சு வச்சு இந்த பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு வந்து கிளறும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்து அரிசி வந்து வெந்து வந்திருக்கும். அந்த டைமில் வந்து மூடி போட்டு விசில் போட்டுட்டு நீங்கள் விசிலெல்லாம் எதுவும் விட வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் போகிற வரைக்கும் விட்டுருங்க. அந்த தம்லேயே பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெடி. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.